எல்லாருக்குமே வந்து இந்த தென்னை மரம் வளர்க்கணும்னு ரொம்பவே ஆசை. அது ரொம்ப நாள் டைம் எடுக்கும். நல்லா வளர்ந்த தென்னை மரத்தை பார்த்து அதில் வந்து இளநீ யாருன்னா எடுத்து கொடுத்தாங்கன்னா அடடடா என்ன ருசிங்க, இது எத்தனை வருஷமாங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஐயா அது இருக்குங்க எங்கள் தலைமுறையாக இருந்துக்கிட்டு இருக்கு, நல்லா காய்க்குதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி நம்மளும் வைக்கணுமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதாவது என்ன மாதிரி முறைகளெல்லாம் வந்து இன்னைக்கு தென்னை மரத்தை வளர்க்கலான்றதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 5 இடத்த பிடிச்சிருக்கிற வீடியோ நம்ம எடுத்து பேச போகிறோம். ஸோ வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். நான் தான் உங்கள் ஃபேபி. அஞ்சாவது இடத்துல எந்த வீடியோ இடம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அதாவது கல் உப்பை வச்சு செய்கிறாங்க, மெத்தடும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் 5வது இடத்துல நானே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே தென்னை மரத்தை நடுவ போகிறீங்களோ அங்கே நல்லா மண்ணெல்லாம் நோண்டிக்கங்க, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா கல் உப்பு வாங்கிக்கோங்க. பக்கத்தில் சந்தை இருக்கும், அங்கே போனீங்கன்னா சீப்பாக கிடைக்கும். கல் உப்பெல்லாம் கிடைக்கும், நம்ம தூத்துக்குடி சைடில் அப்படியே கரை உரம் கிடைக்கும், எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த கல் உப்பை வந்து பிளாஸ்டிக் பேக்கில் நம்ம போட்டு நல்லா கட்டிட்டு நம்ம அந்த குழியில் வச்சுட்டு மேலே அந்த ஓட்டை போட்டுருணும். அப்படியே கை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டையை போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, மண்ணு போட்டு அப்படியே மூடிடுங்க. மூடிட்டு நல்லா உரம் கலந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேலே நல்லா பரப்பி திருப்பி அந்த மண்ணோட மண்ணாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த நர்சரி செடின்னு வாங்க. நர்சரி செடினாலே வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நம்ம தென்னை மரம்லாம் வளர்க்க போகிறோம், அதனால ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்கிறது நல்ல வேரோடு இருக்கிறது எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சு நல்லா அப்படியே கொஞ்சமாக அப்படி குழி நோண்டி அது மேலே அப்படியே சமமாக வச்சு நம்ம தண்ணியை ஊற்றி அப்படியே மண்ணை ரொப்பி வச்சுட்டு கொஞ்ச நாள் அப்படியே பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் செடி இன்னும் வளர ஆரம்பிச்சிடும். நடுவில் ஒரு குச்சியை வச்சு ஸ்டெடியாக வளருதுக்கு, அதாவது சாஞ்சிடக்கூடாது, காற்றுக்கு எதுவும் விழுந்துடக்கூடாதுக்கா ஒரு குச்சியை வச்சு கட்டி அப்படியே விட்டிங்கன்னா நல்லா வளருங்க. இது சிம்பிள் மெத்தட் தான், அதனால தான் 5வது இடத்துக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4வது இடத்துல எந்த வீடியோ இடம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசு, முட்டை, கோக்கெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. இந்த டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த இளநீ எடுத்துக்குங்க, நல்லா அவுட்ரு லேயரை நல்லா சீவிக்குங்க, உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா தேங்காய், அதை எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு தர்பூசை வாங்கிக்கோங்க. அந்த தர்பூசை வந்து மேலே தேங்காய் வச்சு அதுக்கு தகுந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி அப்புறம் தேங்காவை சைடில் வச்சு அதை ஓப்பன் பண்ணி வாட்டர் மேலே சைடில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, பேஸ்ட் எடுத்துங்க. எனி பேஸ்ட், டாபர் பேஸ்ட் யூஸ் பண்ணட்டுமா இல்லை கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணட்டுமா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எனி பேஸ்ட்டை எடுத்து நல்லா வழுக்கையை தடவுற மாதிரி நல்லா தேங்காவை சுற்றி அந்த பேஸ்ட்டை நல்லா தடவி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த தர்பூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த ஆலோவேராவை நல்லா அப்படியே சீவி 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 உள்ளே போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கொலன்னு இருக்கிற பழத்தை குழச்சி உள்ளே போட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே ஆம்லேட் அடிக்கிற மாதிரி அடிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காவை அதுக்கு நடுவில் வச்சுடுங்க. ஸோ கவர் ஆகிடுச்சா, இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குழியில் வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா குழியை தோண்டிட்டு கொஞ்சமாக பழமாக காயாக இருக்கும், காயாக இருக்கும், அந்த காயை நல்லா சீவி உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக அப்படி தண்ணியை ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தர்பூசை தூக்கி உள்ளே வைக்கிறீங்க. வச்சுட்ட பிறகு அப்படியே மண்ணை போட்டு மூடி லைட்டாக அப்படியே கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு அப்படியே பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 7 டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை அப்படி நோண்டி அந்த தேங்காவை எடுக்கும் போது ஃபுல்லாக அதை சுற்றி ரூட்டு வளர்ந்துருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும், அந்த தேங்காவை எடுத்துகிட்டு போய் நல்லா குழியை தோண்டி கொஞ்சமாக என்ன பண்ணுங்க, அந்த தர்பூசை வெட்டி உள்ளே போட்டு அதுக்கப்புறம் கோக்கு எடுத்து உடச்சி நல்லா அப்படியே உள்ளே ஊற்றி என்ன பண்ணுறீங்க, அந்த தேங்காவை வைக்கிறீங்க. அப்படியே வச்சுட்டு நல்லா மூடி விட்டிங்கன்னா அப்படியே சும்மா பசன்னு வளருதான். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குருவி வளர்க்குறாங்க. இந்த குருவி கழிவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உரமாக எடுத்துகிட்டு போய் போட்டுறாங்க. ஸோ நல்லா வளருது. இந்த டெக்னிக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாப் 3க்கு வந்துட்டோம். அதாவது இந்த டாப் 3நாலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். இப்போ இந்த 3வது இடத்துல என்ன வீடியோ இடம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சி, ஆனால் இதில் வந்து ஒரே கோக்கால யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோக்குக்கும் இந்த வளர்க்குற தென்னை மரத்துக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. பட் எனிவே நல்லா இந்த பிஞ்சி இளநீ இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சின்னதாக இருக்கும், அதை எடுத்துட்டு அது மேல் பக்கமாக நல்லா சீவிக்குங்க. சீவிட்ட பிறகு பேஸ்ட், மறுபடியும் சொல்கிற கன்ஃபியூஸ் ஆகக்கூட, எனி பேஸ்ட்டை எடுத்து நல்லா மேல் பக்கமாக தடவிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு வெட் டிஷ்யூ அதை எடுத்து மேல் பக்கமாக மூடி ரப்பர் பேண்டு போட்டு அதை தனியாக வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்க தோட்டத்துல எங்க வளர்க்க போறீங்களோ அங்க போய் நல்லா மண்ணை நோண்டி ஒரு டயரை எடுத்து அந்த டயருக்கு நடுவில் நல்லா மண்ணை போட்டுக்குங்க. கொஞ்சமா அந்த பிஞ்சை உள்ள வைக்கிறதுக்கு இடம் வைங்க. அந்த பிஞ்சுக்கு மேல இருக்கிற ரப்பர் பேண்டு, அந்த வெட்டி ஷூலாம் எடுத்துடுங்க. ஆனா இந்த வெட்டி ஷூ அந்த ரப்பர் பேண்டை ஏன் போட்டாங்கன்னு எனக்கே தெரியல. பட் இட்ஸ் ஆல்ரெடி டிப்ஸ்னா அப்படிதான் இருக்கும். ஸோ மண்ணுக்குள்ள வச்சுட்டு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு இந்த கோக்கு இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா ஊத்திங்க. இன்னும் கொஞ்சம் மண்ணை நல்லா போட்டு மூடிட்டீங்கன்னா
மூடிட்டீங்கன்னா அப்படியே தண்ணியை நல்லா தெளிச்சுட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 4 வாரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா வேரோட ஒரு செடி மாதிரி அப்படியே முளைச்சிருக்கோங்க. அதை எடுத்துட்டு போய் பெரிய இடமா பார்த்து நோண்டி உள்ள திருப்பிய வச்சுட்டு தண்ணி எதுக்கு, அதான் கோக்கு இருக்குல்ல, அந்த கோக்கை நல்லா ஃபுல்லா ஊத்திட்டு மண்ணை போட்டு திருப்பிய மூடி நல்லா தண்ணியை ஊத்தி நல்லா பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பரா வளரும். இப்போ எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, இதுல வந்து இளநீ தண்ணி இருக்குமா இல்ல கோக்கு தண்ணி இருக்குமான்ட்டு அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. பட் எனிவே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தனால இது வந்து 3வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. 2வது இடத்துக்கு வந்துட்டோம். 2வது பிளேஸ்ல இடம் பிடிச்சிருக்கிற வீடியோவை பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் பேக்ல தேங்காய் வச்சு வளர்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நிறைய பேர் வந்து ரீசெண்டாக இந்த வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். எல்லாருமே வந்து இது வந்து சரியான டெக்னிக் இல்லை, பொய் சொல்றீங்க, ஏமாத்துறீங்கன்னு அசிங்கமா பேசுறீங்க, அதெல்லாம் தப்பு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். மற்றவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இது வளராதுன்னு நினச்சிட்டுலாம் நீங்கள் வந்து கமெண்டே பண்ணக்கூடாது. ஒரு தேங்காவை எடுத்து வளர்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகிட போகுது, அந்த முயற்சி நீங்க பண்ணும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்க ட்ரை பண்ணாலும் தெரியும். ஸோ இதுல சிம்பிளா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இளநியோ இல்ல காஞ்ச தேங்காவே எடுத்து நல்லா வெளிப்பக்கமா சீவிட்டு அந்த தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா உள்ள, அதை என்ன பண்றீங்கன்னா நல்ல ஒரு பக்கெட் தண்ணியில வந்து ஒரு 2 to 3 days வந்து நல்லா தண்ணிக்குள்ளேயே ஊற விடுறீங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு 1 to 2 cups ஆஃப் வாட்டர் எடுத்து பிளாஸ்டிக் கவர்ல நல்லா ஊத்திட்டு அந்த கவருக்குள்ளே இந்த தேங்காவை போட்டுறீங்க. ஒரு 3 to 4 weeks வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த கவரை கட்டி வச்சிருந்தீங்கன்னா மொட்டு உள்ள இருந்து வளர ஆரம்பிச்சிடும். அதை எடுத்துட்டு போய் ஒரு சின்ன ஒரு தொட்டியோ எதுலையோ நீங்க வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அப்படியே செடி வளர்றதை நீங்க பார்க்கலாம். கரெக்டான மெயின்டெனன்ஸும் கரெக்டான தண்ணி பாய்ச்சலும் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்ல growth-ஐ பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி டெக்னிக், நிறைய இடத்துல பண்ணிட்டு வராங்க, நல்ல growth-உம் இருக்கிறனால 2nd பிளேஸ்ல இந்த வீடியோ வந்து இடம் பிடிச்சிருக்கு. இந்த தென்னை மரத்துல இருந்து இந்த கிளை இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு பக்கமா சின்ன சைஸா பார்த்து வெட்டிக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அடிப்பக்கமா வெட்டிக்குங்க. 2 சைடு இலையும் ட்ரிம் பண்ணி ஒரு சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்னையும் நீங்கள் செஞ்சுக்குங்க. செஞ்சிட்ட பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆலோவேரா செடி, முட்டை, கோக்கு, ஸ்டெர்லைஸ் மில்க் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. ஒரு பவுல் என்ன பண்ணுங்க, இந்த ஆலோவேரா செடி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா சீவி அதில் போட்டுக்குங்க. போட்டுட்ட பிறகு இந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோக்கு அதையும் விடாதீங்க, அதையும் போட்டு நல்லா ஊற்றி நல்லா அடித்து என்ன பண்ணணும், ஆம்லெட்டாக போட முடியும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா என்ன பண்ணுங்கன்னா, இந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல மண்ணை வந்து பரப்பி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இலையை எடுத்து அதுக்குள்ளே வச்சிடுங்க. அதுக்கு மேலே இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச ஆம்லெட் முறைகளில் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே மேலாப்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 அப்படியே மூடி விடுங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க, அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் தண்ணி அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 15 நாளில் வந்து செடி வளர்ந்துருதுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணி அந்த ரூட்டு கரெக்டாக எடுத்துடணும். அது வந்து எந்த டேமேஜும் ஆகிடக்கூடாதுல, தண்ணி அப்படியே ஸ்ப்ரே பண்ணி பொறுமையாக அப்படியே எடுத்துகிட்டு போய் பெரிய இடமா பார்த்து நோண்டி உள்ளே வச்சு கரெக்டான உரமோ கரெக்டான பராமரிப்போ நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக வளருதாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த கோக்கு, முட்டை, இந்த ஆலோவேரா கூட ஓகே, இந்த கோக்கெல்லாம் யூஸ் பண்ணுறத பார்த்தா தான் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோக்குக்குள்ளே இருக்கிற காம்பவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க யூஸ் பண்ணுற இந்த கெமிக்கல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் இதை ஏன் ஊற்றுறாங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு தான் இப்போ நீங்கள் தண்ணி நார்மலாக ஊற்றி வைக்கிறீங்க, உரம் போடுறீங்களா ஓகே. ஆனால் இப்போ நம்ம கெமிக்கல் போடுறதுல அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோக்கை ஊற்றுறீங்க, இப்போ இந்த முட்டையெல்லாம் ஊற்றுறீங்க, கேட்டால் அதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, கொழுப்பு சக்திலாம் இருக்குன்றாங்க. பட் எனிவே இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் பயன்படுத்தி உண்மையிலே வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம டாப் 5 வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா, இதை நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம், ரொம்ப வியர்டாக இருக்கோங்க, இன்னும் இதெல்லாம் யூஸ் பண்ணி வளர்க்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே கமெண்ட் செக்ஷனில் போய் இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கம்ப்யூட்டர் ஜி அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப் 5 இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஃபேபியன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிற வீடியோ எல்லாமே வரும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்க வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகலை, இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்களா, இதெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் அதை சொல்லுங்கள், நான் புரிஞ்சுப்பேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.